இயேசு உங்க வாழ்க்கையில காலை எடுத்து வைத்தால் என்ன நடக்கும்? What would happen when Jesus steps into your life? நீங்க மார்க் 5:2 எடுத்து வாசிங்க. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அந்த அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இயேசு படுகளிலிருந்து கால் எடுத்து தரையில வைக்கிறார். ஓகே, அந்த பயணம் முடிஞ்சு இப்பதான் தரையில காலை எடுத்து வைச்ச உடனே பிசாசு பிடித்த மனுஷன் வந்து விழுகிறான். இதனால் வரைக்கும் ஒருத்தனுக்கும் அடங்காத மனுஷன், யாருக்குமே அவனை கட்டுப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவன் இயேசுவை தேடி வந்து கீழே விழுகிறான். When Jesus step into your life, what seems to be uncontrolled can come under the control. எது கண்ட்ரோலே இல்ல, எது ஆளுகை பண்ண முடியல, எது உங்களோட கைக்குள்ள அடங்கி வரலையோ, இயேசு உங்க வாழ்க்கையில காலை எடுத்து வைக்கும் பொழுது அது அப்படியே கைக்குள்ள அடங்கி வர ஆரம்பிக்கும். சிலர் உங்க வாழ்க்கையில அப்படியே அலைகள் போல இருக்குது, நிதானம் இல்ல, நிலையாக இல்ல, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க, எங்க நிக்கணும் எங்க சேரணும் தெரியாம, you are without direction, you are full of confusion, குழப்பத்தில் இருக்கிறீங்க. அடுத்தது என்ன செய்ய போறோம், வாழ்க்கை என்ன தீர்மானம் எடுக்கணும், இது எப்படி செய்து முடியும், எதுவுமே உங்களுக்கு தெரியல, அடுத்தது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல. இயேசு இந்த ராத்திரி உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது எல்லாம் சரியா உட்கார போகுது. everything will fall right at its place. அதான் இயேசு உங்க வாழ்க்கையில வரணும். இந்த பிசாசு பிடித்த மனுஷன் விழுகல, ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஆவி வந்து விழுகுது. இதனால வரைக்கும் அந்த மனுஷனோட வாழ்க்கையை ஆட்டி படித்ததுல அந்த ஆவிதான். ஆனா இயேசுவை பார்த்த உடனே அப்படியே கண்ட்ரோலா வந்து காலில் விழுந்துருச்சு. யாரும் இயேசு இன்னைக்கு நம்ம ப்ரே பண்ணும் பொழுது 2 அஷர்ஸ் எனக்காக நிற்பாங்க. எதுக்கு? அந்த பிசாசு பிடித்த ஆட்களை வந்து பிடிக்கிறதுக்கு, ஹேண்டில் பண்றதுக்கு. ஆனா இயேசுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அவர் வந்தா பாத்தீங்களா, அது கரெக்டா வந்து காலில் விழுந்துருது. அவன் அவ்வளவு அக்ரெசிவான ஒரு ஆளு. But when Jesus came, he was settled. இன்னைக்கு எது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில எது கை மீறி போச்சு நினைக்கிறீங்க, அது மறுபடியும் உங்க கைக்குள்ள அடங்கி வரும். எது எல்லை மீறி போச்சுன்னு அது கரெக்டா உங்க கருத்துக்குள்ள அடங்கி வரும். காரணம் இயேசு உங்க வாழ்க்கையில வருகிறார். நல்லா பாருங்க, இந்த மனுஷன் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனோட தேசத்துல இருந்து அந்த கிராமத்துல அநேகரும் அவனை பார்த்து பயப்படுவாங்க. வந்துட்டானேன்னு சொல்லி பயந்தால ஓடி ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட மனுஷன் இயேசு வரும் பொழுது அப்படியே அமைதியா வந்து விழுந்துட்டான். சில நேரத்தில் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில ரொம்ப சத்தமா இருக்கும். I can see this in the spirit that some of you are going through loudness. சில பிரச்சனை ரொம்ப சத்தமா இருக்குது, அது எப்போ ஓயும், அது எப்போ அமைதியா ஆகும்னு காத்துட்டு இருக்கிறீங்க. இந்த அலை எப்போ நின்று போகும்னு கேட்குறீங்க. There something is burdening your heart. உங்க உள்ளத்தை அப்படியே பாரப்படுத்திக்கிட்டே இருக்குது, அது உங்களால மேற்கொள்ள முடியல, அது தாண்டி வெளியே வர முடியல, அது அவ்வளோ சத்தமா அவ்வளோ அதிகமா இருக்கு. It is too much into your ears, it is too much into your heart. உங்க உள்ளத்துல அப்படியேப்பட்ட ஒரு பாரத்தை அது கொடுத்த கத்த இந்த ராத்திரி உங்களுக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அது ஒன்று இல்லாம அப்படியே அமைதியாக மாறப்போகுது. You are unable to carry the burden in your heart. உங்க உள்ளத்துல அந்த பாரத்தை சுமக்கவே முடியல, அந்த மன அழுத்தத்தை சுமக்க முடியல. இது எப்ப ஓயும், இது எப்ப முடியும்னு காத்துட்டு இருக்கிறீங்க. இது எப்ப ஒரு முடிவுக்கு வரும். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கீங்க, திருப்பி அந்த காரியத்தை யோசிக்கும் போது ஒரு அழுத்தம், மனபாரம் உண்டாகுது. இது எப்போ ஓயும்? அப்புறம் இயேசு இன்னைக்கு உங்க உள்ளத்துக்குள்ள வருகிறார். Everything is going to be settled tonight itself. அது கடனா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், நெருக்கடியாக இருக்கட்டும், பிறரோட வார்த்தைகளாக இருக்கட்டும், மனுஷன் பேசுகிற வார்த்தைகளாக, எதுவாக இருந்தாலும் I'm telling you, it has to be silent when he steps into your life. உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் கால் எடுத்து வைக்கும் போது அது அப்படி ஒன்றில்லாம அமைதி ஓய்ந்து நிற்க போகுது. இது இயேசுவால மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா. அந்த தேசத்திற்கு அநேகருக்கு விடுதலை ஆண்டு கொடுத்தார். இத்தனை நாள் பயத்திலையும் நடக்கத்துல இருந்தாங்க. ஐயோ இவன் யாரை குத்தி கொலைப்படி போடுவானோ, யாரை தூக்கி எறிவானோ, யாரை காயப்படுதோ, இப்படி பயந்த ஜனங்களுக்கு கூட அந்த தேசத்துல கர்த்தர் கால் எடுத்து வைக்கும் பொழுது they become fearless. இயேசு வந்தால் மாத்திரம் தான். Whatever that seems to be very powerful in your life, உங்க வாழ்க்கையில சில காரியம் அது எப்படிமா காமிக்குது, கோலியாத்து மாதிரி காமிக்குது. உன்னால என்னை எடுத்து நிற்க முடியுமா, என்னை ஜெயிக்க முடியுமா, என்னை மேற்கொள்ள முடியுமான்னு சொல்லி அதை பார்த்து நீங்க பயப்படுற அளவுக்கு அது இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் அது ஒன்றுமே இல்லாமல் போக போகுது. கர்த்தருடைய பிள்ளைகள் பயந்து வாழ்றது கர்த்தருடைய விருப்பமே கிடையாது. It is not the will of God to see his children living in fear. அதனால தான் பார்வோன்ட்டு கர்த்தர் விடுதலை தருகிறார். அடிமைத்தனத்தை சிக்கி பயந்து வாழ்றாங்க. ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதான் கர்த்தர் அவங்களுக்கு விடுதலையை தருகிறார். ஏன்னா நீங்க பயத்தோட கர்த்தரை ஆராதிக்க முடியாது. உங்களோட சிந்தைகள் வந்து அது 100% ஆண்டவர் மேல இருக்கணும்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, வர்ஷிப் பண்றீங்க, இப்போ உங்க மைண்ட் வேற எங்கேயாவது போகுது, சில பிரச்சனைகள் மேல போகுது. That means something else is distracting your focus. இது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு உங்க கவனத்தை அவர் மேல நீங்கள் வைக்கும் பொழுது, அவர் உங்க உள்ளத்துல வரும் பொழுது அது முழுமையாய் வெளியாக போகுது. It's only about your focus. It's all about your focus. உங்களோட ஃபோக்கஸை திருடுறதுக்கு தான் சாத்தான் வேலையும் பண்றான். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயா இருக்கிறீங்களா, லைஃப்ல கவனத்தை திருப்பி கிடைக்காது எதுவுமே இல்லையா, கரெக்டா அதிலே போங்க. கவனத்தை மட்டும் விட்டீங்கன்னா திருப்பி கவனத்தை கர்த்தர் மேல வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி சொல்லுவீங்க, நான் வாலிப வயசுல இப்படி இருந்த பாஸ்டர், சில பேர் பார்த்தே உங்களை பார்த்தாலே பாஸ்டர் எனக்கு என்னோட யங் ஏஜ் ஞாபகத்துக்கு வந்துருவாங்க. என்னுடைய வாலிப நாட்கள் ஞாபகத்துக்கு வந்துருது. ஏன்னு கேட்டா, நாங்களாம் அப்படித்தான் பாஸ்டர் ஓடி ஓடி ஊழியம் செஞ்சோம், கூச்சி பாட்டில் நடத்தணுன்னுவாங்க. நல்லா ஓடணும், ஆனால் காலம் அப்படியே போக, திருமணம் பண்ணும், குடும்பம் வாழ்க்கை அப்படி வரும்பொழுது எல்லாமே மாறி போச்சு அப்படின்னுவாங்க. பாருங்க, எது வேணாலும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கலாம், அனுப்பலாம், நம்மளுக்கு செய்யலாம். ஆனா எதுவுமே நம்ம கவனத்தை திருடிடக்கூடாது. கவனத்தை மாத்திரம் திருடிருச்சுன்னா நம்ம ட்ராக் விட்டு வெளியாயிரும், நம்ம பாதையை விட்டு வெளியாயிரும். Christian must be very focused on God, must be very careful to guard his focus on God. ஒரு கிறிஸ்தவ எப்போதுமே அவனோட கவனத்தை கர்த்தர் மேல வைத்திருக்கணும். அது சிதறி போகிறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. நீங்க சிதறி போய் விட்டீங்கன்னா பிசாசு அநேக காரை உள்ள கொண்டு வந்து எல்லாமே சத்தத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சிருவான். Some of you, your family issues are very loud. உங்க குடும்ப பிரச்சனைகளே சத்தமா இருக்கு உங்க வாழ்க்கையில. உங்களோட பண தேவைகள் சத்தமா இருக்குது. காலையில எழுந்துனே இன்னைக்கு எப்படி இந்த கடனை கட்ட போறேன், இது எப்படி செட்டில் பண்ணி, இது எப்படி பேச போறேன், இவன் அடிப்பானே அவன் அடிப்பானே, சத்தமா இருக்குது. இந்த சத்தத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆனா சத்தத்துல கர்த்தரை தேட முடியாது. அறையின் கதவை நீ பூட்டி அந்த இடத்துல தேவனை தேடு. அப்படின்னா shut the noise of this world, shut the noise of your family issues, all the things, seek him in secret. என்ன காரணம்? you are distracted, you are being distracted by all the things. ஒரு பக்கம் சோதனைகள், பாவங்கள், டெம்ப்டேஷன் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ரொம்ப லவுடா இருக்கிற வசி ஃபோக்கஸ் பண்ண முடியல. you know something, when you lose your focus you lose control over your life. கவனத்தை நீங்க இழந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேல இருக்கிற ஆளுகையை விட்டுருவீங்க. தண்ணி மேல நடக்கும் பொழுது அவன் கவனம் இயேசு மேல இருந்தது, திரும்பி பார்க்கும் பொழுது கவனம் போகுது, தண்ணியில மூழ்குறான். Because when you stay focused on God, you are powerful. அப்ப எது மேலே சத்தம் அதிகமா இருக்கலாம், நான் சொன்னேன் கர்த்தர் வரும் பொழுது மாறப்போகுது. அநேகருக்கு தெரியும் ஏசனா என்ற தேவ மனுஷன், அவர் காலம் அடைந்த ஒரு தேவ மனுஷன், நல்ல வல்லமையா கர்த்தர் அவரை கொண்டு அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இவர் ஒரு ஹிந்துவாக பிறந்திருக்கிறார். அவருடைய தாத்தா பயங்கரமா ஆராதிக்கிற, அவங்க கும்பிடுற தேவர்களுக்கு பூஜை செய்து ஆட்டு ரத்தத்தெல்லாம் குடிப்பார். அந்த மாதிரியான ஒரு மனுஷன். அவர் செய்த காரியத்தை நிமித்தம் பேரனுக்கு இவருக்கு அந்த ஆவிகள் தாக்கிருச்சு. தாக்குன வசி நீங்க பாத்தீங்கன்னா இவர் சின்ன வயசுல ரொம்ப ராங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டார். வீட்டில் அப்பா கிட்ட அம்மாட்டெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு வீட்டு விட்டு வெளியேட்டார். அப்பப்ப இந்த ஆவி வரும்பொழுது இவர் வேற மனுஷனா மாறிடுவார். ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 17 வயசுல பாத்தீங்கன்னா இவரால இவர் குடும்பத்துக்கு பெரிய அவமானம். இவர் எப்படி ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா உடம்புல துணிமணி இல்லாம பைத்தியக்கார மாதிரி அங்கங்க அலைஞ்சிட்டு இருப்பார். இவர் லைஃப் ஃபுல்லா போச்சு. ஓகே, அப்ப எங்க குப்பை இருக்கும், குப்பையில போய் சாப்பிடுறது, ஏன்னா உள்ளுக்கு அந்த ஆவி உள்ளுக்கு பூந்து அவர் வாழ்க்கை அப்படி நாசப்படுத்திருச்சு, ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருச்சு. 17 வயசு வாலிப டைம்ல அப்படி இப்படியே வீடா போயிட்டு குப்பையை பொறுக்கி சாப்பிடும் பொழுது ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க கிறிஸ்துவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்துவ பாடலாம் பாடி ஒரு ஜெபம் கூட நடத்திருக்காங்க. நடத்தும் பொழுது சரி அங்க போய் நின்றுட்டு சாப்பிட கொடுப்பாங்கன்னு சொல்லி நின்று பார்த்துருக்காரு. அங்க ஜெபம் பண்ணும் பொழுது இவரும் கொடுத்து கை தட்டி பாடிந்திருக்காரு. ஏன் பாரு, அங்க பாட்டு ஓடுது. ஓகே, என்ன மாதிரி சுபாவம் இருந்தாலும் பாடலுக்கு கண்டிப்பா செவி கொடுத்தான் ஆகணும். ஓகே, பாட்டு கேட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த அந்த ஒரு பைத்தியக்காரன் எப்படி இருப்பான், பாட்டு பாடிக்கிட்டே திருப்பி நடந்து போயிருக்காரு, வெளியே போயிருக்காரு. போகும் பொழுது வானத்துல பெரிய வெளிச்சம் மேலே வீசி இருக்குது. பெரிய ஒளி வீசி இயேசு அங்க அவருக்கு முகமுகமாய் வெளிப்பட்டிருக்கிறார். வெளிப்பட்டதுக்கு அப்புறம் பைத்தியம் பிடித்த இந்த மனுஷன் புத்தி தெளிவாயிட்டார். இஸ் நவ் டெலிவர்ட். புத்தி தெளிந்து மறுபடியும் அதே வீட்டுக்கு போயிருக்கிறார். போயிட்டு அவங்க கையில் ஒரு பைபிளை கொடுத்து துணிமணிலாம் கொடுத்து அவங்க அப்பாட்ட அனுப்பிவிட்டாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு பயந்துட்டாரு, இவன் உண்மையா சரியாயிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் சரியாகி கொஞ்ச நாள் அப்பா கூட போய் வேலை செஞ்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர் ஊழியத்துக்கு அழைத்து அவரால் நிறைய பேர் விடுதலையாக இருக்கிறாங்க.
அவர் வல்லமையா அவர் வந்து காலம் அடைஞ்சிட்டாரு, இப்போ இல்லை. ஆனால் அவரை கொண்டு பெரிய எழுப்புதலே அந்த தேசத்தில் அன்று கொண்டு வந்தார். அவரை சாட்சி உலகத்திற்கே தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த லேகியன் பிசாசை பிடித்த மனுஷன் கதை நீங்கள் நம்பாட்டினா அந்த மனுஷன் கதை பொய்யா தான் இருக்கும். இயேசு மெய்யாகவே எதிர்காலம் இல்லாதவர்களுக்கு எதிர்காலத்தை தருகிறார். Some of you are sitting here thinking என் லைஃப் போச்சு, எனக்கு எதிர்காலமே இல்லை. உங்களுக்கு இந்த ராத்திரி எதிர்காலம் உண்டாகுது. There is going to be a new beginning tonight. இந்த மனுஷனுக்கு கர்த்தர் புதிய ஆரம்பத்தை தருகிறார்னா உங்களுக்கும் தர வல்லவராக இருக்கிறார். Just take this as a prophecy. Something new is going to happen in your life. இந்த ராத்திரி கர்த்தர் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில கால் எடுத்து வைக்கிறார். ஹalleluya. உங்களை அவரால் நிரப்ப விரும்புகிறார். He wants to fill you with himself. Hallelujah. அவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கால் எடுத்து வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை பழையபடியில புதிதாக மாறப்போகுது. Hallelujah.